முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் இழிவாக பேசியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் பனகல் கட்டடம் முன்பு திமுக சார்பில் நேற்று காலை ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக உதயநிதிக்கு எதிராக தஞ்சை காவல் நிலையத்தில் தாவேகா மகளிரணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உதயநிதிக்கு எதிராக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல், பெண்களின் சுயமரியாதைக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசுதல், ஆபாசமாக பேசுதல் போன்ற 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்காக தஞ்சையில் இருந்து போலீஸ் குழு இன்று காலையில் சென்னை வந்தது. சென்னை நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு வந்த அவர்கள் தஞ்சையில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை நடத்தி அவரை கைது செய்ய வந்திருப்பதாக கூறினர். உதயநிதி ஸ்டாலின் கைது பற்றி தகவல் அறிந்த திமுக நிர்வாகிகள் அங்கு குவிந்தனர். நேரம் செல்ல செல்ல திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். உதயநிதியை கைது செய்ய எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம் எழுப்பினர். இதனால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். தொண்டர்களை கட்டுப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். கூட்டம் அதிகரித்த நிலையில் தொண்டர்களை வேனில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். பின்னர் உதயநிதியை போலீசார் கைது செய்தனர். அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின் காவிரி பிரச்சனையை மடைமாற்றவே தன்னை கைது செய்திருப்பதாக கூறினார். விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, விவசாயிகள் அங்க போராடிட்டு இருக்காங்க தினமும். Yeah, I am ready to face the consequences. I am not afraid of all these arrests and all. We are ready to face the consequences. உதயநிதியின் கைதை கண்டித்து திமுகவினர் மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தேசிய மகளிர் ஆணையத்தில் தாவேகா சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி அக்கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் பழ செல்வகுமார் தேசிய மகளிர் ஆணைய தலைவருக்கு புகார் மனு அனுப்பியுள்ளார். அதில் உதயநிதியின் பேச்சு காணொலியை அடிப்படையாக கொண்டு ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. உதயநிதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மற்றும் வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த புகார் மனுவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து சென்னை, ஈரோடு உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தாவேகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.